இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டுகளித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் லாங் ஜம்பில் நேஷனல் லெவலில் கோல்டு பண்ணியிருக்கேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. கேலோ இந்தியா ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் சொன்னோம். பட் எல்லா கேள்வி கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரு பிஎம் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நடக்க போகிற 2030 நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்கள் காணொலி மூலிமா மை பாரத் மூலிமா நடத்தப்படுற ப்ரோக்ராமில் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்களை சொன்னார். நெக்ஸ்ட் நம்ம எப்படி கேலோ இந்தியாவிலேருந்து நம்ம ஒலிம்பிக் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொன்னார், அறிவுறுத்தினார். அந்த அறிவுறுத்தல் மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயும் நான் பார்க்கும்போது கண்ணால் பார்க்கும்போது மாணவர்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அந்த புத்துணர்ச்சியை பார்க்கும்போது மோடி பேசின ஸ்பீச் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர் பேசுனது ரொம்ப சென்சிட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.